கேக் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹெல்தி வெயிட் லாஸ் ப்ளம் கேக்னு சொல்லலாம். வெல்கம் டு மை சேனல் அனிதா sulagam. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்ஸ். ஸோ ப்ளம் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய வெயிட் லாஸை பற்றி நான் பேசியிருக்கேன். வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பீங்க கேக் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி வெயிட் லாஸ் ப்ளம் கேக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தாராளமாக யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நோ மைதாஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இதை வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ளம் கேக் ஹெல்த்தியான ராகி ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஒரு நாள் வந்து ஊற வச்சா தான் நம்மளுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக ஆகி நம்மளுக்கு கேக் சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லா ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ளம் கேக் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப ரிச்சாக தெரியும் அதில். ஸோ அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன்னா அதே கேக்கே வந்து நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆல்கஹால் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ். இது வந்து மிக்சட் ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸை வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இன்னொரு நார்மல் எல்லோ ரைசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரூட்டு தான், டியூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு எல்லா ஷாப்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிரான்பெரிஸ். இது எல்லாமே ட்ரையாக தாங்க இருக்கும். நம்மளுக்கு பாட்டில்ஸாக கூட கிடைக்கிது நான் ஷாப்பிங் மாலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை கிரான்பெரிஸை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட், பாதாம், முந்திரி எல்லாமே நான் மிக்சடாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணலாம், இல்லாமல் கூட செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை செரீஸுங்க இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து சோக் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், பத்தலைன்னா நான் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த எல்லா கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆரஞ்ச் ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து சோக் பண்ணி வச்சுட போகிறேன். ஒரு 3 hours ஆச்சு அட்லீஸ்ட் சோக் ஆகணும். நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேங்க. கூட வந்து பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பேக்கிங் சோடா. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர் இருக்குது இல்லைங்களா, பட்டையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நட்மெக் பவுடர்னு கிடைக்கும், அதை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு ப்ரௌன் கலர் நம்மளுக்கு வேணுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட்டு சர்க்கரையை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட் கரைச்சிருக்கேன். சுடுதண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். ஸோ சுடுதண்ணி எதுக்காக ஊற்றுறேன்னா கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், அதுக்காக ஊற்றுறேன். நம்ம ட்ரை ஃப்ரூட் சோக் பண்ணியிருக்கிறது எல்லாம் நல்லா சோக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். ஸோ சளிச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் திப்பி ஏதாச்சும் அழுக்கு இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கூட வந்து நான் ஆயில் தான், ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஹெல்த்தியான ஒரு கேக்கு. ஸோ எனக்கு இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸோட எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்டிக் ஃப்ளேவருக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்றைக்கி வந்து நான் ஓவனில் பண்ணி காட்டுறதுனால நான் வந்து ஹாட் அண்ட் ஷேப்பில் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதில் சைடில் ஃபுல்லாக நான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் கப் கேக்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கப் கேக்ஸில் வந்து பாதி அளவுக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாதனால நான் நார்மல் கரண்டி வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ பாதி எல்லாத்துலேயுமே பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோல்டு கப் கேக் மோல்டு இல்லைனா கூட சின்ன கப்பில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் டீ கப்ஸில் கூட போட்டு வைக்கலாம். ஸோ மிச்சமாவை எல்லாத்தையும் நான் வந்து அந்த பேக்கிங் ஹாட் ஷேப் டின்னில் வந்து எடுத்துக்கிறேன். மேலே வந்து ஒரு டெக்கரேட்டிங்காக கேஷ்யூ நட்ஸ்லாம் நான் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இல்லைனா கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இல்லைனா கூட பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு வெறும் நட்ஸு கூட போட்டு பண்ணலாம். பட் ப்ளம் கேக்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. 180 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கப் கேக்லேயும் சரி இதுலேயும் சரி நான் ஒரே ஓவன்லேயே ஒரே டைம்லேயே வச்சிடலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடதெல்லாம் குட்டி குட்டி டின்னுங்கிறனால என்னோட இதுக்குள்ளே ஓவனுக்குள்ளே போயிடுச்சு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஃபாரன்ஹீட்டில் வச்சு 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன். ஹாட் அண்ட் சூப்பரான நம்ம கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக எடுக்கும் போது அழகாக வரும். சப்போஸ் உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம ப்ரெஷர் குக்கரில் கூட நம்ம இதை வந்து சூப்பராக பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது இன்னொரு வீடியோவில் போடுற ப்ரெஷர் குக்கர் இல்லை ஒரு கடாய் வச்சு கூட நம்ம கேக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தோசைக்கல்லில் எப்படி நம்ம கேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நான் போட்டிருப்பேன். ஸோ அதை கூட நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ உடனே சூடாக இருக்கும் போது இது நீங்கள் அன்மோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அடியில் ஒட்டி வந்துடும், உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் இருந்ததுனால நான் கப் கேக் மோல்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு டீ கப் டம்ளர் காஃபி குடிக்கிற டம்ளரில் கூட இதை ஊற்றி வைக்கலாம். இது வந்து சிலிக்கான் கப்ஸு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அன்மோல்ட் பண்ண வந்துடும். பாருங்கள், சூடாக இருக்குது, சூப்பரான ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள். கப் கேக்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இப்போ மேலே வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாட் அண்ட் ஷேப் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ப்ளம் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, உள்ளார எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறேன். இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு அழகான ஒரு ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உள்ளே இருக்காங்க நல்லா உங்களுக்கு உள்ளார ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கேயுமே ஃபுல்லாக மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. உள்ளார சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் பண்ணியிருக்கனால நல்லா இருக்குது, உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ராகி வீட் ஃப்ளார் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு கேக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்திருக்கு அதோட டெக்ஸ்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் லாஸில் இருந்தாலும் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ ஜாலியாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ளம் கேக் செஞ்சு வீட்டில் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஜாலியாக அசத்துங்க. ஸோ
இந்த மாதிரி ரெசிபிஸ், ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல இனிமேட் நிறைய அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன் டக்குன்னு வரும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சாதான் நான் ஃபர்தரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணோம். நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய எக்கச்சக்கமான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இனிமேல் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். வீக்லி ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த வெயிட் லாஸ் ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை, ஹாப்பி கிறிஸ்மஸ்.